என்னால கேட்கவே முடியல. என்ன மொட்டையா முடியல என்று சொல்கிறாய்? எதை சொல்கிறாய்? விளக்கமாக சொல். அதுவா, வீட்டிலே ஒரே பேச்சு, அதை கேட்கவே முடியல. அதுக்காகவா இவ்வளவு அழுத்துகிறாய்? காற்று வீசுகிறது என்று மரங்கள் மனமுடையலாமா? மழை பெய்கிறது என்று பூமி புலம்பலாமா? அதுபோல்தான் பெற்றோர்கள் சொல்வதற்கு நாம் முறையிடலாமா? எல்லாம் நம் நன்மைக்கு. பேசாவிட்டால் தான் ஆச்சரியப்பட வேண்டும். தண்ணி குடிச்சியா, சாப்பிட்டியா, குளிச்சியா, வீட்டு வேலை செய்தியாண்டு எல்லாத்துக்கும் தான் பேச்சு விடும். அதிலும் தண்ணி குடிச்சியாண்டு தான் அடிக்கடி சொல்லுவாங்க. அப்படி என்னதான் தண்ணியில இருக்கு? தண்ணீர் நமக்கு மட்டுமில்லை, விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கும் பறவைகளுக்கும் தான். ஏன் இந்த பூமிக்கும் அது மிக முக்கியமான ஒன்று. தாகம் தீர்க்கும் தண்ணீர் அது இல்லை என்றால் நம் யாருமே இந்த உலகில் இருக்க முடியாது. தண்ணீரை பற்றி கதைப்பது மட்டுமல்ல, இப்பொழுது நமது இளவையணி வகுப்பு மாணவர்கள் நாடகம் மூலம் நடித்தும் சொல்ல வருகிறார்கள். ஆம், இப்பொழுது நீரின்றி அமையாது உலகு. வாருங்கள், நம் அறிந்ததை, தெரிந்ததை, தெரியாததை எவ்வாறு சொல்கிறார்கள் நடிகர்கள் என்று பார்ப்போம். சலசலவென்று ஒளிக்கட்டும் உங்கள் கைகள், தண்ணீர் தண்ணீர் என்று தவிப்பவர்களுக்கு அது தாகம் தீர்க்கட்டும். நண்பர்களே, இந்த செய்தியை பார்த்தீர்களா? ஓ, நமக்கு இந்த புது செய்தியோட வந்துக்கிற நம்ம பேப்பரில் என்னென்று காப்போம். எல்லாரும் அமைதியாருங்க. அது என்னென்று காப்போம். என்ன செய்தி? காலநிலை மாற்றத்தாலும் அதிகரித்து வரும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டினாலும் உலக அளவில் வரலாறு காணாத தண்ணீர் பஞ்சம் ஏற்படும் என ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்துள்ளன. இது குறித்து ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் உலக நாடுகளோடு ஆபத்தான பாதையில் பயணிக்கின்றன. நுகர்வு கலாச்சாரம், காலநிலை மாற்றம் மற்றும் அதிதீவிர வளர்ச்சியினால் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் அபாயம் உள்ளது என எச்சரித்துள்ளது. தண்ணீர் பற்றாக்குறையா? அப்படி என்றால் நான் அறிவேன். இவ்வுலகில் வாழும் நம் எல்லோருக்கும் போதுமான அளவு சுத்தமான நீர் கிடைக்காமல் போவதால் உருவாக்கும் பிரச்சனை. நாம் இதை பற்றி எல்லோருக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். நாங்கள் இம்முறை எமது வருடாந்த தமிழ் விழாவில் இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி செய்வோமா? ஆம், செய்வோம். இங்கு எமது நிகழ்வுகளை கண்டு களிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இளவேணி வகுப்பு மாணவர்கள் நாங்கள் இன்று உங்களுக்கு ஒரு அத்தியாவசியமாக தேவையாக நீரை பற்றியும் அதை பாதுகாப்பதை பற்றியும் உங்களுக்கு உணர்த்த வந்திருக்கிறோம். நீரன்றி அமையாத உலகு. நீர் தான் இந்த பூமியின் ஆதாரம். நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது என்கிறார் திருவள்ளுவர். மனிதர் மட்டும் அல்ல, செடி கொடி மரம் உட்பட எல்லா உயிரினங்களும் இன்றியமையாததாக வழங்குகின்றது. நீரானது குடிப்பதற்கு, சமைப்பதற்கு, உடல் உடைமைகளை தூய்மையாக்க போன்ற அன்றாட தேவைகள் மட்டுமன்றி மின்சக்தி உற்பத்தி, விவசாயம் செய்தல் போன்றவற்றுக்கும். நாம் வாழும் பூமியானது 71% நீரினாலும் 29% நிலத்தினாலும் உருவாகியுள்ளது. இதில் வெறும் 3% மட்டுமே மனித பாவனைக்கு உகந்ததாக உள்ளது. இந்த சிறிய பகுதி நீரை பாதுகாக்க நம் முன்னோர் நீரின் போக்கையும் நிலத்தின் தன்மையையும் அறிந்து நீர்த்தேக்கங்களை ஏற்படுத்தினர். தமது வாழ்விடத்தை நீர்நிலைகளின் அருகிலேயே அமைத்து வந்தனர். இதனை தமிழ் கல்வெட்டுகளும் சங்க இலக்கியங்களும் சான்று கூறுகின்றன.
காடு மேடங்கும் பொழியும் மழை நீர் ஒன்றாக இணைந்து பாறைகளுக்கிடையிலும் தாழ் நிலங்களை நோக்கி வழிந்தோடும். இதனை நீரோடை என்று அழைப்போம். பல நீரோடைகள் ஒன்றாகி பெரிய நீரோடை ஆகச் செல்வது ஆறு எனப்படும். இவ்வாறு வரும் ஆற்று நீர் கலைச்சல் முதல் அதை எப்படியெல்லாம் சேர்க்க திட்டமிட்டு இருக்கிறார்கள் என்ற வரலாறு தமிழர்கள் ஆகிய எமக்கு மிகவும் பெருமை நிறைந்த ஒன்றே. ஆறு, ஏரி, கண்மாய், கருணை, தாங்கல், ஏந்தல், ஊருணி, குளம், குட்டை என்பவை குறிப்பிடத்தக்க நீர்நிலைகளாகும். இவை தவிர இளஞ்சி, வாவி, கேணி, கிடங்கு, குட்டம், வட்டம், தடாகம், மடு, ஓடை, பொய்கை, வலயம், கொரும்பு, குண்டம் என அழைக்கப்படும் நீரேந்து பிரதேசங்களும் உள்ளன. நவீன காலத்தில் மனித தேவைக்குரிய நீரானது அருகே மனித நடவடிக்கையால் மாசடைந்து பயன்படுத்த முடியாமலும் போகின்றன. தொழிற்சாலை கழிவுகள், வீட்டு கழிவுகள், நெகிழி குப்பைகள், மருத்துவ கழிவுகள் போன்றவற்றை நீர்நிலைகளில் நீர் மாசடைந்தனர். குழாய் மூலம் நிலத்தடி நீரை அறையால இருப்பதனால் நீர் வளம் குறையும். அதை தடுத்து நீரை பாதுகாத்து வளரும் சமுதாய எமது கடமையாகும். உலகளாவிய ரீதியில் நீர் பாதுகாப்பு வலியுறுத்தப்பட்டு மார்ச் மாதம் 22ஆம் தேதி உலக தண்ணீர் தினமாக கொண்டாடப்படுகிறது. நீரை பாதுகாக்க நீர்நிலைகளை மாசடைய விடாது தூய்மையாக வைத்திருத்தல் வேண்டும். நீரை உறிஞ்சும் தொழிற்சாலை கழிவுகளை மூட வேண்டும். இயற்கையான காடுகளை பாதுகாக்க வேண்டும். சிக்கனமான நீர்ப்பாசன முறைகளை பயன்படுத்த வேண்டும். நீர்வளம் என்பது ஒரு நாட்டின் ஆணிவேராக இருக்கிறது. அதை உணராமல் தண்ணீரை வீணாக்குவதால் நாடே பாலைவனம் ஆகிவிடும். இன்றைய மழைநீர் நாளைய உயிர்காக்கும். வரவிருக்கும் தலைமுறைக்கு நீங்கள் வழங்கும் சிறந்த பரிசு நீராகும். எனவே நீரை நாம் எதிர்கால சந்ததிக்காக பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.